ஒண்ணு நீங்க கர்த்தருக்கு கொடுக்கலன்னா நீங்க சபிக்கப்பட்டவள் வேதம் சொல்லுகிறாரு. அதை சொல்லிட்டு அப்படியே நீ கொடுக்கலன்னா சபிக்கப்பட்டவர்னு வேதம் சொல்லுது. எங்க முதல்ல தசமபாகம் வேதத்தின் அடிப்படையில் என்ன? லாபத்துல 10%. 10 லட்சம் ரூபாய் கர்த்தருக்குரியது. நீங்க 1 லட்சம் ரூபாய் காணி கொடுத்து நீ திருப்தியா இருக்கிறீங்க. 9 லட்சம் ரூபாய் திருடிட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்ற. தசமபாகம் காணிக்கையும் எதுக்கு கொடுக்கணுமா? ஊழியக்காரங்கன்ற மேல் ஜாதிகளுக்கு கொடுக்கணுமா? விசுவாசிகள்னு கீழே இருக்கிறாங்களா அவங்களுக்கு இல்லையா? நான் கேட்குறேன், வேதத்தில் எங்க தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட பணம் வேணும்னு சொல்லியிருக்கு. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட நீ இறங்கி போய் ரோட்டில் நின்று சுவிசேஷம் சொல்லணும், மக்களை ஆதாயப்படுத்தணும். இதில் என்ன பணம் வேணும்? ஜெபிக்கலாம் வாங்க அப்படின்ற ப்ரோக்ராம் அண்ணன் நடத்துறது பணத்துக்காக தானோ அப்படின்னு கேள்வி பலமாக எழும்புது. அது ஏன்னு இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போறோம். வாங்க. அதே மாதிரி மல்கியா 3ஆம் அதிகாரம் 8-9 வசனத்துல தசமபாகம் செலுத்தாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஆண்டு என் ஜனத்தாராகிய நீங்கள் சபிக்கப்பட்டவங்க. ஆண்டு சொல்ற, நீங்க ஏன் ஜனம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, என் பிள்ளைன்னு சொல்றீங்க, ஆனா நீங்க சபிக்கப்பட்டவங்க. நீங்க ஏன் ஜனம்தான் ஆனா நீங்க சபிக்கப்பட்டீங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரு. இது நியாயமா ஆண்டவர் சொன்னாரு தான். ஆனா ஏன் சொன்னாருன்னு சொல்லாம அந்த விஷயத்தை மறைச்சி காலங்காலமாக ஊழியர்கள்ன்ற போர்வையில் இருக்கிற ஓநாய்கள் நம்மளை ஏமாற்றி சுரண்டி தின்னுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் ஆண்டவர் அப்படி சொன்னாருன்னு அதே வசன ஆதாரத்தோட அதே மல்கியாலேருந்து பார்க்க போகிறோம். அதனால நிறைய கிறிஸ்தவ குடும்பத்தில் வறுமை, கடன் பிரச்சனை, பண பிரச்சனை. ஏன் நீங்க கர்த்தரை ஏமாத்துறீங்க? தசமபாகம் கர்த்தருக்குரியது. உங்க வருமானத்துல நீங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு, பிசினஸ்ல வர லாபத்துல தசமபாகம் கர்த்தருக்குரியது. பிசினஸ்ல வர லாபத்துல தசமபாகம் கர்த்தருக்குரியதுன்னு எங்க சொன்னாங்க? இதுக்கு பேர் தான் பைபிள். சரியா? தமிழ் எப்படி இருக்கும்னா, இது மூல பாஷையாகிய எபிரேயு பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டதுன்னு இருக்கும். இந்த பைபிளில் எந்த இடத்துல நீ பிஸ்னஸ் பண்ணால் அதில் வர லாபத்தில் 10%ன்னு எங்கே இருக்குது? யார் சொன்னா? பணம் வேணும்னா எனக்கு பணம் வேணும் கொடுங்கன்னு கேட்டு போங்களேன். ஒன்று நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கலன்னா நீங்கள் சபிக்கப்பட்டவள் வேதம் சொல்லுகிறாரு. இப்போ அதை சொல்லிட்டு அப்படியே நீ கொடுக்கலன்னா சபிக்கப்பட்டவர்னு வேதம் சொல்லுது. எங்கே முதல்ல தசமபாகம் வேதத்தின் அடிப்படையில் என்ன? லாபத்தில் 10%? இல்லை உன் விளைச்சலில் 10ல் ஒரு பங்கா? இப்போது விளைச்சல் எடுத்துகிட்டு இந்த ஆளுக்கு இவ்வளோ கூலி கொடுத்தேன், அந்த ஆளுக்கு அவ்வளோ கூலி கொடுத்தேன், நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு இவ்வளோ கூலி எல்லாம் போட்டு அதை இந்த ரூபாய்க்கு விற்றுருக்கேன், இவ்வளோ செலவு ஆயிருக்கு, எனக்கு இவ்வளோ விற்றுருக்கேன், இவ்வளோ லாபம், இந்த லாபத்தில் 10%? எங்கேயாவது வேதத்தில் அப்படி இருக்கா லாபத்தில் 10%ன்னு? இல்லை மாதம் மாதம் நீ சம்பளம் வாங்குறதுலலாம் கொடுக்கணும்னு எங்கேயாவது இருக்கா பைபிளில்? அப்போ கூலிக்கு வேலை செஞ்ச ஆட்களே இல்லையா? இல்லை அப்போ பணமே இல்லைன்னு போய் சொல்லுவீங்களா? அப்போ பணமே இல்லைன்னு போய் சொல்கிறவங்க யார்? அதுக்கு வேதத்துலேருந்து ஆதாரம் என்னன்றதெல்லாம் நம்ம அடுத்து தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் மோன்சி லாசரஸ் அவர்களுக்கு மாதம் மாதம் மக்கள் வாங்குகிற சம்பள பணத்தில் பணம் வேணும், தொழில் பண்ணுறவர்களுடைய ப்ராஃபிட்டில் பங்கு வேணும். அதனால வசனத்தை திரித்து இப்படி பேசுவார். அதுவும் கர்த்தருக்குரியதுன்னு இவர் சொல்கிறது என்னென்னா, ஊழியர்களுக்கு கொடுக்கணும், அதான் கர்த்தருக்குரியதுன்னு சொல்கிறார். ஆனால் மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் அப்படி போடவே இல்லை. நம்ம கொஞ்ச நேரத்தில் இன்னும் அவர் என்னென்ன போய் சொல்கிறாருன்னு பார்த்துட்டு மொத்தமாக அப்புறம் வசனத்தை படிக்க போகிறோம். இந்த சாபம் நிறைய கிறிஸ்தவுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதனால்தான் நல்லா நடந்த பிஸ்னஸ் திடீர்னு அடி வாங்குது, திடீர்னு நஷ்டம், திடீர்னு இழப்பு, திடீர்னு அவமானம். நல்லா யோசித்து பாருங்க. நீங்க தசமபாகம் கர்த்தருக்கு கொடுத்தீங்களா? நல்லா வாழ்ந்திருக்கும் போது லாபத்தில் 10ல் 1 கொடுத்தீங்களா? உங்கள் வாழ்க்கையிலலாம் திடீர்னு கஷ்டம், திடீர்னு நஷ்டம், திடீர்னு இழப்பு வந்ததுன்னா நீ தசமபாகம் கொடுக்கல, அதனால தான் அப்படின்னு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊழியக்காரர் என்று கருதப்படுகிற இந்த என்னால் முடியல fill in the blanks போட்டுக்கோங்க. கோடி ரூபா உங்களுக்கு லாபம் வந்தா 10 லட்சம் ரூபாய் கர்த்தருக்குரியது. நீங்க 1 லட்சம் ரூபாய் காணி கொடுத்து திருப்தியா இருக்கிறீங்க. 9 லட்சம் ரூபாய் திருடிட்டீங்கன்னு ஆண்டவர் சொல்றார். மல்கியால வாசிப்பாரு. நீ இப்ப அண்ணன் காணிக்கை கொடுத்துட்டேன்னா எதை மீன் பண்றாரு? அவருக்கு கொடுத்துட்டியான்னு தானே மீன் பண்றாரு. ஊழியர்களுக்கு கொடுத்துட்டீங்களான்னு தானே மீன் பண்றாரு இல்லையா? இல்லை அவர் ஏழை மக்களுக்கு கொடுத்தீங்களான்னு சொல்கிறாருன்னு உங்களில் முட்டு கொடுக்க எவனா வருவீங்களா?
வந்துதான் பாருங்களேன். பணத்தை திருடின, கத்தரை வஞ்சித்த, காணிக்கையிலும் தசம பாகத்திலே காணிக்கையிலும் கிறிஸ்தவர்கள், நீங்க இயேசுவை அறிந்தவங்க, நீங்க கொடுக்க வேண்டிய அளவு ஆண்டவருக்கு கொடுக்காதனால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படல. பாத்தீங்களா, கொடுக்க வேண்டிய அளவு கொடுக்காதனால தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படல. அப்ப இவர் எதுக்கு கொடுக்கணும்? நாங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டிட்டு இருக்கோம், எங்களுக்கு கொடுங்க. இதான கேள்வி, இதான அந்த ஸ்டேட்மெண்ட். நான் கேட்குறேன், வேதத்தில் எங்கே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட பணம் வேணும்னு சொல்லியிருக்கு? தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட நீ இறங்கி போய் ரோட்டில் நின்று சுவிசேஷம் சொல்லணும், மக்களை ஆதாயப்படுத்தணும். இதில் என்ன பணம் வேணும்? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் அறிவித்து சீசராக்கி அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்ன பணம் வேணும்? சொகுசு வாழ்க்கை வாழ பணம் வேணும். சுவிசேஷ கூட்டம் நடத்துகிறேன்னு சொல்லி செலவு பண்ணி மீட்டிங் நடத்தி காணிக்க, அந்த சுவிசேஷ கூட்டத்துலேயும் காணிக்க வாங்கிறதுக்கு செலவு பண்ண பணம் வேணும். சுவிசேஷம் சொல்ல பணம் வேணாம் ராசா, பணம் வேணாம். சரி, இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, பணம் இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படாது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, இன்டைரக்டாக, கொஞ்ச நேரத்தில் டைரெக்டாகவே சொல்கிறார் ஊழியர்களுக்கு கொடுக்கணும் தான். ஆனால் இப்போதைக்கு இன்டைரக்டாக என்ன சொல்கிறாரு? தேவனுக்கு கொடுக்கறதுனா ஊழியர்களுக்கு கொடுக்கணும், கொடுத்தா தான் ராஜ்யம் கட்டப்படும், அதுக்காக தான் தசம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார். நியாயம் தானே? தொடர்ந்து பாருங்கள், வசனம் வருது, தகர்த்தெறிய. தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும், தாமதிக்கப்படுகிறது. ஆனால் நீங்க கொடுக்கறீங்க உண்மைதான். நீங்க 10 மிஷனரி தாங்க முடியும், ஆனா ஒரு மிஷனரி தான் தாங்குறீங்க. அப்ப எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும்? சாபம் உள்ள வந்துடும். பாத்தீங்களா, நீங்க 10 மிஷனரி தாங்க முடியும், ஒன்று தானே தாங்குறீங்க. அப்ப எப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும்? எதுக்கு? தசம பாகம் காணிக்கையும் எதுக்கு கொடுக்கணுமா? ஊழியக்காரங்கன்ற மேல் ஜாதிங்களுக்கு கொடுக்கணுமா? விசுவாசிகள்னு கீழே இருக்கிறாங்களா அவங்களுக்கு இல்லையா? தசமமாக நீங்க கொடுக்கலன்னா நீங்க சபிக்கப்பட்டவங்க பைபிள்ல ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். மல்கியா 3:8-9 நீங்க கொடுத்தா வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பாராம். மல்கியா 3:8-9. சரியா? நான் படிக்கிறேன். 8-9 என்ன இருக்குன்னா, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசமபாகத்திலும் காணிக்கையிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். இந்த 2 வசனத்தை சொல்லி 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 தான் ஊழியக்காரர்கள் என்ற போர்வையில் இருக்கிற ஓநாய்கள், ஏன் நாய்கள்னு கூட சொல்லலான்னு எனக்கு தோணுது. நீங்கள் அது கரெக்டாக தப்பான்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? காலங்காலமாக இந்த 2 வசனத்தை மட்டும் அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டில் எடுத்து பேசி 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 மக்களை சுரண்டி 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 தின்னு வயத்தை வளர்த்து என்னையா பண்ண போகிறீங்க? என்னையா பண்ண போகிறீங்க? ஏன் நான் இவ்வளோ பேசுகிறேன்னா, இவ்வளோ காலமாக இந்த மல்கியாவை சொல்லி சொல்லி ஏமாத்துறாங்களே, விசுவாசிகள்ன்றவங்களாவது அட்லீஸ்ட் ஒரு டைம் அதுக்கு மேலே என்ன இருக்குது, ஆண்டவருடைய பாரம் என்ன, ஆண்டவர் என்ன நினச்சி அதை சொல்கிறாருன்னு ஒரு டைம் படிச்சிருப்பீங்களா? படிச்சிருந்தா இன்றைக்கி இந்த மாதிரி ஓநாய்கள்லாம் தசம பாகம்னு வாங்கி தின்னுட்டு திரிய முடியுமா? 5வது வசனம், நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும், இவங்கெல்லாம் அவங்களிடத்தில் இருக்கிறாங்க, எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும், யாருக்கு? விதவைகளுக்கும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை. விதவைக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் கூலி என்னது? கூலி. அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன். பரதேசிகளுக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கு விரோதமாக தீவிரமாய் சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் மேலே மல்கியா மூலமாக வைக்கிற கம்ப்ளைண்ட். திரும்ப படிக்கிறேன். அவங்களுடைய செயல் ஃபஸ்ட் ஆஃப், அந்த வசனத்தில் ஃபஸ்ட் ஆஃப் வந்து அவங்களுடைய செயல்கள் மோசமாக இருக்குது. நான் நியாய தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும், எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளும் ஆகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்து கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாக இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்
நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள். இப்போ மேலே கம்ப்ளைண்ட்டை வச்சுட்டாரு, என்கிட்ட திரும்புங்க, நீ என்னை விட்டு தூரமாக போகிறேன்றாரு. மக்களை பார்த்து சொல்கிறாரு, நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும்னு கேட்குறீங்க, இதோ பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா அப்படின்னு எப்போ கேட்குறாருன்னா, அந்த அக்யூசேஷன், எந்த அக்யூசேஷன்? திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, பரதேசிகளுக்கு நீங்கள் அநியாயம் பண்ணிட்டீங்க. எப்படி? அதுதான் இங்கே சொல்கிறார். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமான்னா, தேவனை எப்படி வஞ்சிச்சாங்க? திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கு, பரதேசிகளுக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க. அப்படி தான் தேவனை வஞ்சித்தாங்க. ஏன்னா மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே. அப்போ அந்த தசம பாகமும் காணிக்கையும் யாருக்கு? விதவைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு, பரதேசிகளுக்கு. இங்கே எங்கேயாவது ஊழியர்களுக்குன்னு இருக்கா? கர்த்தருக்கு கொடுக்கறதுனா ஊழியருக்கு கொடுக்கறதுன்னு இருக்கா? ஊழியர் சொகுசாக ஃப்ளைட்லேயே போயிட்டு வருவார், க்ரூஸில் போய் ஜெபம் பண்ணுறேன்ட்டு டாலர் ஆயிரக்கணக்கில் வாங்குவார். 50 கோடி பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும்னா 5 கோடி ரூபா செலவாகும்னு சொல்லி அவங்களுடைய மேகசினில் பணம் பிடிங்கிட்டு இருப்பார் மக்கள்கிட்ட. இதெல்லாம் பண்ணுற ஊழியருக்கு நீ தசமபாகம் காணிக்கையும் கொடுக்கல, என்னை வஞ்சிட்ட அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரா? திக்கற்றவர்களுக்கும் பரதேசிகளுக்கும் விதவைகளுக்கும் பரிந்து இரக்கம் பாராட்டுகிற தேவன். ஏன்னா அவருடைய கட்டளை நியாயப்பிரமாணமே என்னதான்? விளைநிலங்களில் விளைஞ்ச 10ல் ஒரு பங்கு மந்தையின் தலையீட்டை எடுத்துகிட்டு போய் ஆசாரியன் இடத்துல உட்காந்து சாப்பிடு. இன்னொரு டைம் வீட்டு வெளியில் வை, வரவும் போகிறோம் சாப்பிட்டு போட்டோம். இதுதான் அவருடைய முறைமையே. அந்த ஆசாரியன்கிட்ட கூட கொண்டு போய் கொடுத்துட்டு வா, இல்லை அங்கே போய் அவன் கூட சேர்ந்து சாப்பிட்டு வா. ஏன்னா ஆசாரியனுக்கு சொத்து கிடையாது, அவன் பேரில் எதுவுமே கிடையாது, அவனுக்கு ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு என்னுடைய கேள்வி, வேதத்தின் அடிப்படையில் இப்படி மக்களை வஞ்சித்து ஆண்டவர் சொல்லாததை ஆட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவன், தொழில் பண்ணுறவன், மாத சம்பளம் வாங்குறவன் மாதம் லாபத்தில் 10% எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஊழியக்காரர்கள் கேட்கறது எந்த விதத்தில் நியாயம்? இவர்கள் சிறியவருக்கு எதை செய்தியோ எனக்கே செய்தேன்னு ஆண்டவர் சொன்னார். இங்கே திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், பரதேசிகள்னு சொல்கிறார். அவங்களாம் தானே இவங்கெல்லாம், அவங்களுக்கு தானே கொடுக்க சொல்கிறாங்க. இன்றைக்கி எந்த ஊழியக்காரர் பரதேசியாக, பிச்சைக்காரரா, சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாருன்னு சொல்லுங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சோறு போடுறோம். நான் இப்போ எங்களால்னா என்ன சொல்லலை, நீங்கள் விசுவாசிகள்ன்ற டேர்ம்ஸில் அடக்கி வச்சுருக்கீங்களே, எல்லாரையும் ரெப்ரசன்ட் பண்ணி சொல்கிறேன். சந்தோஷமாக சோறு போடுறோம். ஆனால் ஊழியத்துக்கு கொடுக்கலன்னா சாபம் வந்துடும், மிரட்டாதீங்க. ஏன்னா அப்படி இல்லை, வேதத்தில் அப்படி இல்லை. நீங்கள் போய் சொல்கிறீங்க உங்கள் சுய ஆதாயத்துக்காக. இதுக்கு மேலேயும் மக்கள் இந்த மாதிரி ஆட்களை நம்பி இவங்கெல்லாம் தேவ ஊழியர்கள் நம்புனீங்கன்னா உங்கள் இரத்தப்பழிக்கு நாங்கள் பொறுப்பாளிகள் அல்ல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக பேசிட்டோம், வசன ஆதாரத்தை கொடுத்துட்டோம். God bless you.